நல்லா பண்றாருங்க. கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கும். மக்கள் கொடுக்க மாட்டாருங்க, நான் கொடுப்பேன். அவர் எல்லாமே பண்றாரு. சரி, எல்லாத்தையுமே ஒரு நல்லா பண்றாரு. வாய்ப்பு கொடுக்கும். சீமனுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அவர் கண்டிப்பா போகணும். அந்த மாதிரி ஆளுகெல்லாம் போகணும். ஆகாத போகாதெல்லாம் போய் சட்டசபையே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆள்லாம் போய் மக்களுக்காக நல்லா பேசி நல்லா வின் பண்ணக்கூடிய ஆள் கண்டிப்பாக போகணும். மக்கள் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும், காசுக்காக ஆசைப்படாம. இன்னைக்கு நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, காசுக்கு மக்கள் என்றைக்குமே அடிமையாகக்கூடாது. நல்ல ஆட்சி நம்ம மக்களுக்கு. இன்னைக்கு போய் இந்த உங்களுக்கு இந்த லெட்டின் போகணும்னாலே ஒவ்வொரு இடத்துலையும் மதுரையிலையும் சரி எங்கேயும் சரி 10 ரூபா வாங்குறாங்க. ஒழுங்கான இது கிடையாது, ஒழுங்கான உங்களுக்கு பராமரிப்பு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஏழைப்பாளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும்னா கண்டிப்பாக சீமான் வரணும். கண்டிப்பாக நான் அவருக்காக ஆதரிக்கிறேன். அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். போராடாது அது ஒரு இதுதான். ஏன்னா அண்ணாதுரை எத்தனையோ வருஷம் போராடின வருதேன். அதேபடிக்கு இவருக்கும் காலங்கள் வெல்லும். அவருக்கு காலங்கள் வெல்லும். கூட்டணியில் ஏதாவது ஒன்று வரணும்னு நினச்சா யாரு கூட கூட்டணி இருந்தால் தான் அது வர முடியும். திருப்பி அவர் சொல்றது மாதிரி திருப்பி அவங்க சொல்றதை தான் கேட்க முடியும். நல்லது பட்டது. ஒரு அரசியல் நார்மல் நல்லா தான் இருக்குது. அவர் பேச்சுவார்த்தை நல்லா தான் இருக்கு. மக்கள் மத்தியில பெருசா அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? இலவசமா கொடுக்கறது அதை தான் பாக்குறாங்க மக்கள். வேற என்ன இலவசம் கொடுக்க நிறுத்தினாங்கன்னா யார் நல்லவங்களுக்கு கூட ஓட்டு போடுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் இலவசம் கொடுக்க மாட்டேன், தண்ணி இலவசமா கொடுப்பேன், கல்வி இலவசமா கொடுப்பேன், மருத்துவம் இலவசமா கொடுப்பேன், வேற எதுவும் இலவசமா கொடுத்து மக்களை ஏமாத்த மாட்டேங்கிறாரு. அதுதான் நார்மல். அப்படி கொடுத்தா நல்லது. இப்போ இவங்க இலவசமா கொடுத்து போட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் வரி ஏத்துறாங்க, ஒத்து வரி ஏற்றுறாங்க, எல்லாத்தையும் இதுல போட்டு அந்த காசு எடுத்துக்கிறாங்க. அது மக்களுக்கு தெரியறது இல்லை. அவர் மாதிரி ஆளுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. அது அப்படி கொடுத்தா தாங்க கொடுங்க. இப்போ பெரிய பெரிய ஆளுன்னா அவன் சம்பளம் பாட்டுக்கு போயிடுவேன். நாங்களாம் ஒரு வண்டி வச்சுக்கிறோம், புலத்தனம் பண்ண முடியும்னு போட்டுக்கிறோம். வேறு காலையில் ஓட்ட வண்டி வாடகையில் முடி சும்மா போட்டுருக்கோம். எப்படிங்க இந்த மாதிரி காப்பரேட்டுக்காரன் வந்து தொழிலே போச்சு, உழைக்க முடியாமல் போச்சு. அவங்க தான் புலச்சிட்டு போட்டுருக்காங்க. இப்போ நாங்கெல்லாம் பாருங்க ரோட்டில் வந்து வெடி வெடியே போட்டுருக்கோம். ஒரு வாடகை எடுக்கிறது ஒரு நைட்டு ஒரு பகலுக்கு போகிற வேண்டியது இருக்குது. ஆனா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ரூபா யாரு கூட கூட்டணி வைக்காம இருக்கிற அந்த தைரியத்தை எப்படி நான் பாக்குறேங்க. அது உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. இப்போ அப்போ இருந்த கட்சி ஆரம்பிச்சிருந்து இப்போ ஒரு தனியாக தான் நின்றுக்கிறாரு. அந்த பாராட்டக்கூடிய விஷயம் தான். என்ன மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டேங்க. அதான் அந்த இலவசங்கிற அந்த இதுக்கு தான் போய்க்கிறாங்க இல்லையா. அந்த இலவசம் வெளியே வந்தாங்கன்னா நல்லா இங்கே வர முடியும். நல்ல ஒரு போல்டு மேனு, நல்ல கருத்துக்களை சொல்றாரு, தெளிவான ஒரு இதுதான். காரைக்குடியில நிக்காரு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. வரட்டும், நல்ல இது வரதுக்கான வாய்ப்பு ஆண்டவனே கொடுக்கட்டும். அதுதான் என்னுடைய கருத்து. மக்களுக்கான போராட்டத்துல அவர் எப்பவுமே எடுத்துக்கிறாரு. சட்டசபையில போய் அவர் பேசினா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லாவே இருக்கும், சிறப்பா இருக்கும். உண்மை பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டுக்கிறீங்க. எப்படி இருக்குங்க? இல்ல நல்லா ஒரு வீரமிக்க பேச்சு தான். அதெல்லாம் தெளிவா சொல்றாரு. இல்லாத எதுவும் சொல்றது இல்லை. இல்லாத எதுவும் சொல்றாரு, கரெக்டா பேசுறாரு, தெரிஞ்சு போல்டா பேசுறாரு. அது ஒரு பெரிய விஷயம் சொல்றாரு. யாரு கூடயுமே கூட்டணி வைக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், சும்மாவே கோரிக்கை காசு வாங்கிட்டு கூட்டணி வைக்கிறாங்க. பெரிய பெரிய கட்சிகளை யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க. மக்கள் கூட மட்டும் தான் கூட்டணி நிற்கிறாரு. வரட்டும், ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா உறுதியா. அவர் அரசியல நீங்க பாக்குறீங்களா? பாத்துட்டு தான் இருக்கிறேன். நம்ம பிஜேபி ஆரம்பத்துல இருந்து பிஜேபி. நீங்க எப்படி பாக்கலாம்? ஒரு பிஜேபி காரரா எப்படி பேச்சு திறமை அவருக்கு இருக்கு. அதனால என்னதான் இருந்தாலும் இப்போ நாங்க வந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கோம்னா நம்ம அதை சொல்ல முடியாது. குறிப்பா அண்ணாமலை இந்த மாதிரி ஆளுகளே வந்து சீமானோட அரசியலை தவிர்க்க முடியாது, தமிழகத்துல யாருடையுமே கூட்டணி வைக்காம தனியா நிக்கிற ஒரு ஆளுன்னு சொல்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவர் தனியா வர்றது தப்பு இல்லை. வந்தாலும் அவரு சப்போர்ட் எல்லாத்துக்கும் மக்களுக்கு பண்ணாருன்னா அதுவும் நல்லதுதான். என்னதான் இருந்தாலும் இப்போ அண்ணாமலை நல்லா தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சைடில் கோயம்புத்தூர் சைடில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இவங்க தான் நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி பெறுவாராம். இந்த சர்க்கிளில் எல்லாம் இப்போ கொஞ்சம் டவுட்டில் தான் ஓடுதுங்க. இப்போ என்னென்னா மெயினாக எல்லாம் சீட்டு கலையிற மாதிரி இருக்குது. இந்த இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இப்போ விஜய் வந்தனால இப்போ எல்லா பக்கமும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி தான் எல்லா பக்கம். வந்து தனி ஆளா நிற்கிறார். அந்த தைரியத்தை எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ கட்சிகள் கூட்டணி வச்சு ஒரு கூட்டணிக்காக கட்சிகளை சேர்த்து தனி ஆளா பேச்சு திறமை நல்லா தானே இருக்கு. அது கொஞ்சம் நிறைய பேர் நல்லா தான் நினைக்கிறாங்க. அவரோட கொள்கைகள் அதில் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன எல்லாம் நடத்துறாரு. அவங்க இப்போ நல்லா பண்றவங்களுக்கும் ஒரு சைடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு இருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எப்படியாவது சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா பக்கமும் நம்ம யோசிக்கணும். விஷயம்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவர் யாருடைய கூட்டணி போட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கூட்டணி இல்லாத வரைக்கும் வாய்ப்பு கம்மி தான் சார். இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு வந்துட்டு
ஒரு கூட்டணி போட்டாதான் ஏதாவது ஒரு 2 சீட்டு 3 சீட்டாச்சும் வாங்க முடியும். எல்லாருமே கூட்டணி தான் போறாங்க. ஆனா இவர் தனிச்சு நின்று இப்ப கட்சி ஆரம்பிச்சு அவர் எவ்வளவு நாள் ஆச்சு? ஆனா நல்லா பேசுறாரு, நல்லா மக்கள் எல்லாம் விரும்புறாங்க அவரை. அவர் வந்துட்டு ஏதோ கூட்டணி போட்டாதான் சார் அவர் வெல்ல முடியும். கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் திறமை தான். அவர் யாருக்கு அடிமை இல்லைங்கிறது மாதிரி அவரு தன் கை தனக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். எங்கள் ஊரில் நிற்கிறது காரைக்குடியில் தான் நிற்கிறாரு. ஆனால் வந்து டெபாசிட் இழக்காம ஓட்டுவாங்க. அவர் வெற்றி பெறுவாரா? வெற்றிக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் அதுக்கு வந்து பெண்களை வந்து ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவே அவருக்கு வந்து 1 கோடி ரூபாய் ஓட்டு விழுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு அண்ணன் சீமானுக்கு இருக்கு அவருக்கு நல்லபடியா இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து யாரையாவது ஒருத்தரை இணைச்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு. ஆமா. அதே போல இவர் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பிரேமலதா இவங்க 3 பேரை வச்சு அவரை வந்து கிங் மேக்கரை 1வது இடத்துல வரலாம். அது அவரு கேட்கறாரு, அவர் பேசணும். எப்படி பாக்குறீங்க? யாருக்கு கூட்டணி இல்லாம தனியா போய் அவருக்கு வாய்ப்பு வாழ்க்கை பூரா அப்படியே சொல்லிட்டே இருக்கு. என்ன காரணத்தினால அவருக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2 கை சேர்ந்து தட்டினா தான் சத்தமே வரும். அவர் சும்மா ஒரு ஏழு வச்சுட்டு சத்தம் வருமா? இது யாராவது எந்த கட்சிக்கா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்தா தான் குழந்தையே பிறகு. இதே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்தா தான் குழந்தை பிறகு. புருஷன் தனியா இருந்து பொண்டாட்டி தனியா தான் புள்ள பெத்து முடியுமா? ஆனா ஒரு மக்களை நம்பி நிக்கிறேன். இந்த கட்சியோட ஊழல் கட்சி கூட சேர மாட்டேன்னு சொல்றாரு. யாரு? ஊழல் செய்த கட்சி கூட சேர மாட்டேன். அவர் என்ன ஊழல் பண்ணாருங்கிறது அவருக்கு தெரியும். அவன் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. ஏங்க 100க்கு 100 வரமாட்டாரு. அவர் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அது வெறும் கனவு, அவ்வளவுதான்.